மதுரை பேரையூர் தாலுகாவிற்குட்பட்ட தும்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கோவில்களை புனரமைத்து கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது என்று 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தும்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் 100 வருடம் பழமையான பிள்ளையார் கோவிலும் கருப்பண்ணசுவாமி கோவிலும் அமைந்துள்ளன. இந்த கோவில்கள் அறநிலையத்துறைக்கு கீழ் வருகிறது. இக்கோவில்களை பரம்பரை அறங்காவலர்கள் பராமரித்து வருகின்றனர். இந்த கோவிலுக்கு சொந்தமாக 2 ஏக்கர் 41 சென்ட் நிலம் உள்ளது. இதில் இக்கோவிலை புனரமைக்க இந்து அறநிலையத்துறையிடம் பரம்பரை காவலர்கள் கோரிக்கை வைக்க அறநிலையத்துறையும் மாநில மற்றும் மாவட்ட வல்லுநர் குழுவும் அனுமதித்தது. திருப்பணி வேலைகள் செய்ய ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாகுல் ஹமீத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் 8/1/2026 அன்று நீதிமன்றம் இந்த 3 அடி நிலம் குறித்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து நிலத்தை அளந்து தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் இக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர்கள் கோவிலை புனரமைத்துக் கொள்ளலாம் என்றும் தெளிவாக தீர்ப்பு கொடுத்தது. கோவிலை கட்ட முற்படும் பொழுது இவர்கள் பிரச்சனையில் ஈடுபடலாம் என்ற அச்சத்தில் இந்துக்கள் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கிட உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு குறித்து விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றமும் பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று 18/2/2026 அன்று உத்தரவு பிறப்பித்தது. இதன் பிறகு கோயில் கட்டுவதற்கான ஆயுத்த பணிகளை 9/3/2026 அன்று தொடங்க முற்பட்ட போதுதான் முஸ்லிம்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு பிரச்சனை செய்துள்ளனர். இதில் பெண்கள் பெருமளவில் கூடியிருந்தார்கள். இதை அந்த சமூக வலைதளங்களில் வெளிவந்த அந்த வீடியோ காட்சிகளில் நாம் காணலாம். போலீஸ்காரர்கள் முஸ்லிம்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின் அவர்களை கலைந்து செல்ல வைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.